பாஜக சார்பில் கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மதியம் காரமடை வரவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட அக்கட்சி சார்பில் இன்று மேட்டுப்பாளையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் தென் திருப்பதி நால்ரோடு பகுதியில் சுமார் 5000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்ட மேடையும் பந்தல் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ள நிலையில் பந்தல் மற்றும் மேடை பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமரின் வருகைக்காக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே தற்காலிக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் காரமடை பகுதிக்கு பிரதமர் வரவுள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி காரமடை சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களில் உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் கோவை வருகை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்வில் சுமார் 1,00,000 பேர் பங்கேற்பார்கள் என பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1, 2, 3 டேஸ்ட். அதை செக் பண்ணாரு.